பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு மேஷ லக்னம், மேஷத்துல சூரியன் இருந்தால் என்ன பலன்கள்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேஷத்துல சூரியன் தனித்திருப்பது ஒரு விசேஷமான அமைப்பாகும். மேஷத்துக்கு 5ஆம் இடத்தினுடைய அதிபதி சூரியன், அவர் யோகர் வேற. மேஷ லக்னத்துக்கு அவர் லக்னத்துல உச்சம் வேற பெறாரு. அதனால மிகுந்த உயர்வை தரும். புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம் போன்ற பதவி அனைத்தும் அவருக்கு அளிக்கும். சூரியன் பாபர் பார்வை பெறாமல் இருந்தால், லக்ன சுபர் பார்வை மட்டும் பெற்றிருந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாபர் இணைவு இல்லாமல் இருக்கணும். சுபர் இணைவு மட்டும் பெற்றிருந்தால் நிச்சயம் இவர்கள் டாப் பொசிஷனுக்கு போயிடுவாங்க. முன்கோபத்தை அளித்தாலும் உடனே சமாளித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கும். வாழ்க்கையிலே உயர்வு பெறுவதற்கு உண்டான தீவிரத்தையும் இவர்கள் தொடர்ந்து அந்த வேகத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. 5 கூடிய புத்திரஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி என்பதால் புத்திரகாரகனான குரு நல்ல நிலையில் இருந்தால் புத்திர வகையிலும் நல்ல சிறப்பை தருவார். மேலும் சூரியன் பிதிர்காரகர் என்பதால் தந்தையார் வகையில் ஒத்துழைப்பும் அனுசரணையும் பெற முடியும். சந்திரன் இருப்பதும் சிறப்புத்தான். ஏன்னா சந்திரனுடைய இரட்ட நிலையை அனுசரித்து பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். வளர்பிறை சந்திரன் சுபர், தேய்பிறை சந்தர் பாபர் என்ற இரட்ட நிலை உள்ளதுனால வளர்பிறை சந்திரன் மேஷத்தில் இருப்பது சிறந்ததே. மனோதிடமும் தைரியமும் உள்ளவர்கள். 4 சந்திரன் என்பதால் தாய்ப்பாசம் அதிகம், தாயின் ஆதரவும் கிடைக்கப்பெறும். நல்ல சுகவாசிகள், வசதியான ஆடம்பரமான நூதனமான வீடுகளிலே வசிக்கும் வாய்ப்பை பெறுவார்கள். 4ஆம் இடம் நிலம் பற்றியும் குறிப்பிடுவதால் விவசாய நிலங்களிலும் பெரும் ஆதாயம் பெறுவார்கள். பூமிகாரகனான செவ்வாய் நல்ல நிலையில இருந்தா, ஏன்னா அவர்தான் லக்னாதிபதி, சந்திரனுடைய நண்பர் என்பதாலும் பெரிய பண்ணையார் என்று கூறும்படி நிலை உண்டாகும். உறவினர்கள் உற்றாரிடம் நல்ல மதிப்பும் மரியாதையும் பெறுவார். தேய்பிறை சந்திரனாக இருந்தால் பலன்கள் கொஞ்சம் குறையும். மனதைரியம் உள்ளவர்கள் போல நடிப்பார்கள், பெரிய சண்டையர் போல இருப்பார்கள், மிரட்டுவார்கள். ஆனா உண்மையான சண்டைக்கு போக மாட்டாங்க. எதிர்ப்பவர்கள் துணிந்து வந்தால் இவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். ஆக எதிரும் ஆழ்ந்த ஞானம் இல்லாமல் ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி தான் இருப்பாங்க. ஆனாலும் இவர்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். சாப்பாட்டு பிரியர்கள். ஒவ்வொரு லக்னத்தின் பலன்களையும் பற்றி காணும் போது சிலவற்றை ஆழ்ந்து கவனித்தால்தான் நிர்ணயம் செய்ய முடியும். ஒன்னு, லக்னம் ஆண் ராசியா அல்லது பெண் ராசியா, அதிலும் சுபராசியா பாபராசியான்னு பார்க்கணும். லக்னாதிபதி சுபரா பாபரான்னு பார்க்கணும். லக்ன அதிபதி நின்ற வீட்டில் அவர் பெறக்கூடிய நிலை என்னங்கிறதையும் தெரியணும். அதே மாதிரி லக்னாதிபதிக்கு அவர் நின்ற வீட்டின் அதிபதி பெரும் உறவு, நட்புல இருக்காரா, பகையில் இருக்காரா, சமமாக இருக்கின்றாரா, அதற்கேற்ப அந்த பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். லக்னாதிபதி நின்ற ஸ்தானம் லக்னத்திற்கு கேந்திரம், திரிகோணம், பணபரம், ஆபோக்லியம், திரிகோணம், உபஜயம், மறைவிடம் போன்ற சுப அசுபஸ்தானங்கள் இருந்தாலும் அதற்கேற்ப பலன்கள் கொஞ்சம் மாறுபடும். லக்னாதிபதியினுடைய பார்வை நிலை முக்கியமாக லக்னத்தை பார்க்கிறாரா என்பதை பொறுத்து தான் பரிபூரண வெற்றி அல்லது பலன்கள் நிர்ணயம் செய்யலாம். 6 லக்னாதிபதியினை பார்வை நிலை முக்கியமாக லக்னத்தை பார்க்கின்றதான்னு பார்க்கணும். இப்ப மேஷ லக்னம் வச்சுக்கல, லக்னாதிபதி மகரத்தில் இருக்காருன்னா 4ஆம் பார்வையாக அந்த லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கின்றார் செவ்வாய். ஆகையினால நல்ல பலன்களை ஏற்படும். அதே மாதிரி அந்த செவ்வாய் கன்னியில் இருந்தாலும் 8ஆம் பார்வையாக பார்ப்பார், இல்ல துலாம்ல இருந்தாலும் 7ஆம் பார்வையாக பார்ப்பார். அதே மாதிரி லக்னாதிபதியை பார்த்த கிரகங்கள் எவை, அவற்றின் உறவால் லக்னாதிபதி பெரும் நிலை. இப்போ மகரத்துல செவ்வாய் இருக்காருன்னு வைங்க, அந்த ஜாதகருக்கு குரு கன்னியில இருந்தாருன்னா குரு 5ஆம் பார்வையாக அந்த லக்னாதிபதியை பார்க்கின்றார். அதே போல 9ஆம் பார்வையாக லக்னத்தையும் அந்த சூரியனையுமே பார்க்கின்றார். ஆகையினால நல்ல பலன்கள் ஏற்படும். லக்னாதிபதியுடன் இணைந்த கிரகங்கள் நிலை, அவர்கள் வாங்கின அதிபதி லக்ன அதிபதியுடன் பெறும் உறவு
அவர்களின் ஆதிபத்தியத்தை பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஆக லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருக்காங்கிறது முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா 8ஆம் வீடு ஆயுள் ஸ்தானம், பண விரயஸ்தானம், கஷ்டங்கள் வரக்கூடிய ஸ்தானம். அதே போல லக்னாதிபதி நின்ற வீட்டுக்கு 8லே இருக்கும் கிரகங்கள் இருக்குதான்னு பார்க்கணும். அந்த 10 லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் கிரகங்கள் இருந்ததுன்னா அவர்கள் நட்புல இருக்காங்களா, சமமாக இருக்கின்றார்களா, பகை கிரகங்களா என்பதையும் ஆய்வு செய்ய வேண்டும். ஆக இந்த மாதிரி பல விஷயங்களையும் நம்ம ஆய்வு செய்து மேஷ லக்னத்தையும், அந்த மேஷ லக்னத்தில் சூரியன் தனித்து இருந்தால் என்ன நன்மைகள் ஏற்படும், சூரியனோட குரு இருந்தால் என்ன விதமான ஒரு ஹானஸ்டி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், சின்சியரிட்டி இதெல்லாம் வரும். அந்த லக்னாதிபதி அந்த லக்னத்தை பார்வை செய்தாலும் மிகச்சிறந்த யோகங்கள் ஏற்படும். 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சந்திரன் அங்கிருந்தாலும் தாய் வழி மூலம் நல்ல பலன்கள் ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த விஷயங்களை நம்ம ஜாதகத்தை ஆய்வு செய்யும் போது ஒவ்வொரு லக்ன வாரியாக பார்த்து ஆய்வு செய்தால் நல்ல பலன்களை சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.